உயிரோடு இருக்கும்போது எதுக்கு நான் கூப்பிட்டேன் சாமி கண்ணை குத்தி விடாதீங்க ஐயனே உங்களது அருமை தங்காளாகிய அழகு சுபத்திரை உங்களை தேடி வந்திருக்கிறது சார். என் தங்கை சுபத்திரை வந்திருக்கிறா? ஆமா. எதற்காக வந்திருப்பாள்? பார்க்க வந்திருக்கலாம். பரவாயில்ல, உள்ள வர சொல்லு. அண்ணே அம்மா எங்க அண்ணே இருக்காரா? சுபத்திரடி சுபத்திர என்னத்தெல்லாம் கொடுக்குதா அண்ணா உன் புண்ணியத்தால எனக்கு நாட்டுல ஒரு பொண்ணுக்கு குறையா இல்ல ஒரு ஆத்துல குறையா இல்ல ஒரு மாட்டுல குறையா ஒரு நகரத்துல குறையா எதுவுமே எனக்கு குறை எனக்கு குறவா தொண்டை வரைக்கும் குடிக்கிறா அம்மா இனிப்பம்மா அப்படியா பால் பலகாரம் பதார்த்தங்கள் வயிற்றுக்குமா சாப்பிடறது கொடுக்குறாளாம். இப்படிதான் டெய்லி நீ சாப்பிட்டு இருக்கியா? ஆமாம்மா சங்கதூரில திறந்தவரும் ஐயும் சாப்பிடுவதை தொண்டை டெய்லியும். அப்படியா
விட்டதம்மா. அண்ணா, தங்கா ஒருவனை கொள்வங்கிறியே யாரண்ணா? தங்கா எப்படி சரி சொன்னா? அண்ணா, அப்படி இருந்தாலும் மாயமா என்னம்மா உன்கிட்ட ஒண்ணு குறைஞ்ச மாதிரி இருக்குது. இல்லையே, எனக்கெல்லாம் அது குறையில்லையே. என்னமா குறை? பெரிய குண்டாட்டம் நல்லா தானே இருக்கு. எல்லாமே இருக்குது. ஏய், இல்லடா. என் ரேகத்துல ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்குதுங்கடா. சாகிட்டு தங்கா மாயமா அண்ணா, உன் சக்கரம்மா எங்க அண்ணா? உன் கையில சங்குநாதம் இருக்கக்குள்ள உன்னுடைய சுதர்ஜன சக்கரை எங்கண்ணா? ஏமா என்னைக்குமே என்கிட்ட கேட்காதது இன்றைக்கு வந்து சங்குநாதம் எங்க இருக்குது சக்கரை எங்கன்னு கேக்குறிய? உன் சங்குநாதமும் சக்கரமும் ரெண்டு கையிலயும் ரெண்டு இருக்கும். ஆமா. அப்பதான் உனக்கு அழகே சரியா இருக்கும். ஆமா. இன்னைக்கு அதாவது சங்கு மட்டும் இருக்குது, சக்கரை இல்லையா கேக்குது அந்த பிள்ளை. அண்ணா, இரண்டு உன்னுடைய கையில இருந்தா அந்த பாம்பு மேல நீ பள்ளி கொண்டு இருக்கும் பாக்கிறதுக்கு 1000 கண்கள் வேண்டும். அவ்வளவு அழகா இருக்குமே. உன்னுடைய சங்குநாதம் மட்டும் தான் இருக்குது. உன்னுடைய சுதர்ஜன சக்கரை எங்கண்ணா? தங்கா சுதர்சனமாகப்பட்டது ஒரு முக்கியமான காரியத்திற்காக போயிருக்குது. யாருக்குண்ணா? அண்ணா, யாருக்கு என்னது காரியம் பண்ணியே? அதுதாமா நடக்க போகுது. சுதர்சன சக்கரத்தை என்ற தினத்துல நீ கேட்க வேண்டாம். உனக்கு ஏதாவது பொன்பொருள் தரவை எது வேண்டாலும் சரி, உங்க அண்ணி உள்ள இருக்கிறா, போய் வேணுங்கிறத வாங்கிக்க போ. அண்ணா மாயவா, உன்னுடைய மகிமையால எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல. அனைத்தும் என் நாட்டுல ஆனகுந்தி பட்டணத்தில் இருக்குது. அதனால உன்னுடைய சுதர்சன சக்கரத்தை பார்த்துட்டு தான் நான் போகணும். சக்கரத்தை கண்ணால காட்டுனா இவ்வளவு தூரம் சக்கரை எங்கங்கிறியே, இன்னைக்கு ஏன் சக்கரத்தை மட்டும் குறிக்கோளா கேக்குற? வந்ததுல இருந்து அதையே தான் கேட்டுட்டு இருக்குது. உன் சக்கரத்தை கண்ணால பாக்கணும்னு தானா? ஏம்மா இவ்வளவு தூரம் வந்துட்ட, சரி, இவ்வளவு தூரம் இத கேக்குற, சக்கரை எங்கன்னு கேக்குற உனக்கு அது என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சிருந்தா கேப்பனா? அண்ணா மாயவா, பாசாங்கு வேலையை கற்றவன் இந்த மாயவன். ஆமா. என்கிட்டயே நீ பாசாங்க பேசுற பாத்தியா? உனக்கு எத்தனையே தங்கை இருந்தாலும் உனக்கு ஆசைக்கு உள்ள தங்கை நான் தானே. நான் எதை சொன்னாலும் நீ கேப்பல்ல. தங்கையாகப்பட்ட சுபத்ரா எனக்கு ஒரு ஆசை தங்கச்சி. 8 தங்கச்சி இருந்தாலும் பார்த்திபனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்னுடைய உடன்பிறப்பல்லவா, நீ எதை சொன்னாலும் நான் கேப்பமா. என்னமா மாயவா, தங்கா 27 பெண்மணிகள் என்னிடத்துல வந்து தந்திரமாக சத்தியம் வாங்கிட்டாங்க. அண்ணா, அப்படி சத்தியம் வாங்கின விருப்பாடி நான் யாரு மேல சத்தியம் தரணும்னு கேட்டேன். எங்க அண்ணாவாகிய உங்க அண்ணாவாகிய மாயூர் மேல சாட்சியாக எனக்கு வர ஆபத்து 27 மனைவிமார்களுக்கும் தாலி வரி போகாமல், பொட்டு வரி போகாமல், பூ வரி போகாமல் நான் காக்குறேன். எங்க அண்ணன் மேல மாயூர் மேல சாட்சியாக சத்தியம் வாங்கிட்டார்கள். சத்தியம் வாங்கின பிற்பாடு தான் தெரியும் யாரம்மான்னு கேட்கும் போது அந்த குருச்சேத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆகாய கெந்திரனுடைய மனைவிமார்கள் 27 மனைவிமார்கள் வந்து சந்திரமா சத்தியம் வாங்கிட்டாங்கண்டா. அதனால அந்த ஆகாய கெந்திரவனை நீங்க கொல்ல வேண்டாம். உன்னுடைய சுதர்ஜன சக்கரத்தை திருப்பி உங்களுடைய கைக்கே வர செய்யுங்கள். இவ்வளவு தூரம் உனக்கு தெரிஞ்சிருக்குது அம்மா, அது ஏன் வந்த உடனே சொல்றீங்களா? நீயே சுத்தி வளைச்சு சக்கரை எங்கன்னு என்கிட்ட கேக்குற. உங்களுக்கு
அனைத்தும் தெரியும். ஆ, தெரிந்திருந்தாலும் அதனால உன்னுடைய சக்தியும் கொடுத்து விட்டு அந்த 27 வெண்மணிகளுக்கு தாலி வரி போகாமல் பொட்டு வரி போகாமல் நான் காக்க வேண்டும். ஆஹா. அந்த செந்தூரனை நீங்க கொல்ல வேண்டாம். உன்னுடைய சுதர்சன சக்கரத்தை கையிக்க வர செய்யுங்கள் அண்ணா. தங்கா ஆ, உன்னிடத்துல நான் ஒண்ணு கேட்பேன். என்னண்ணா? நான் உன்கிட்ட விரும்பி கேட்கறது ஆ, என் சங்கு தூரையில இருக்கிறது இந்த பொன்பொருள் பூரா கூட நீ வச்சுக்க. சரி அண்ணா. ஆனை குந்திமா பட்டணம் உனக்கு நான் சீரா கொடுத்தா அது வேணாம். சீரை எல்லாமே நீ வச்சுக்க. என்னிடத்துல இருக்கும் பொருள் எல்லாத்தையும் கொடுக்குற அதையும் வச்சுக்க. சக்கரத்தை மட்டும் நீ திருப்ப சொல்லாத, இங்க இருந்து போயிடு. அவன் கரத்தை அறுத்துதான் தீருவேன். அண்ணா, மீண்டும் கேட்கிறேன். எனக்கு எந்த பொன் பொருள் எது வேண்டாம் அண்ணா. உன்னுடைய சுதர்சன சக்கரத்தை மட்டும் திருப்பண்ணா. தங்கை என்ற முறையில கோவப்படாம நான் பேசுறேன்னா அண்ணன் சொன்னா கேட்கணும் இல்ல.